முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் தமிழகத்தில் 11 அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளும் 37 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் தொடங்கப்பட்டிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன், தமிழ்நாட்டில் தற்போது 499 அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் உள்ளதாக தெரிவித்தார். தற்போது தமிழ்நாட்டில் 499 பலவகை தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிறது. அரசு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் என்பது 41 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் உள்ளன. அரசு உதவி பெறும் பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் 34 உள்ளது. செல்ஃப் ஃபைனான்ஸ் பாலிடெக்னிக்ஸ் சுயநிதி பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் 404 உள்ளது. ஃபில்ம் இன்ஸ்டியூட், லேபல் இன்ஸ்டியூட் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இது போன்ற டிப்ளமோ பயிற்சி பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் 20 உள்ளது. ஆக மொத்தம் 499 பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பின்தங்கிய மாணவர்கள் தொழில் கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆட்சி அமைந்த 2 ஆண்டுகளில் 11 பலவகை தொழில்நுட்ப கல்லூரியை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்பதை நான் இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரையில் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தமிழகத்திலே ஆட்சி அமைந்த 2 ஆண்டுகளில் 37 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்கி மாணவர் சேர்க்கை நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது. மற்றொரு கேள்விக்கு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பதிலளிக்கையில், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான 3 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்தில் 5700 கிலோமீட்டருக்கும் மேல் சாலைகள் அகலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அடுத்த 2 ஆண்டுகளில் 1500 கிலோமீட்டர் சாலைகள் அகலப்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய 3 ஆண்டு பொற்கால ஆட்சியில்தான் தமிழகத்திலே சுமார் 5755 கிலோமீட்டர் சாலைகளே அகலப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். 2011-12ஆம் ஆண்டு 1708.88 கிலோமீட்டர் சாலை அகலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2012-13ஆம் ஆண்டு 1659.37 கிலோமீட்டர் சாலை அகலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2013-14ஆம் ஆண்டு 2386.98 கிலோமீட்டர் சாலை அகலப்படுத்தப்பட்டு இன்றைக்கு பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் அகலமான சாலைகளை இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்க என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, வருகின்ற 2014-15ஆம் ஆண்டு மேலும் 1500 கிலோமீட்டர் சாலையை அகலப்படுத்த மாண்புமிகு அம்மா அரசு நிதிநிலை அறிக்கையை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை